துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பணத்தை விட மனிதர்களை அதிகமாக நம்பியதால் அதிகமான ஒரு ஏமாற்றங்களை சந்தித்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருப்பீர்கள். துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கையில் பண இழப்பு சில நேரங்களில் மீண்டும் சம்பாதிக்க முடியக்கூடிய ஒரு விதமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நம்பிக்கையை இழப்பது மிகவும் வேதனையானது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவர் மீது நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அதனை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் சில மனிதர்களின் உறவுகளை சம்பாதித்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நபர்களை நம்பி நடுரோட்டில் நின்ற ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு தருணங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறக்கவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் பணத்தை விட மனிதர்களின் வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கொடுத்த ஒரு காலங்கள் நிச்சயமாகவே இருக்கலாம். ஒருவரை நம்பி உதவி செய்திருக்கலாம். ஒரு உறவின் மீது நம்பிக்கை வைத்து முடிவுகளை கூட நீங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த நம்பிக்கையும் உடைந்து போயிருக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகளும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்பதை தேடி கொடுக்கவா ஆரம்பித்திருக்கும். இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டவுடன் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் உங்களையே உடைத்து போட்டிருக்கும். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்ததற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் மனதிற்குள்ள இன்னும் குழப்பங்கள் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய பாடத்தை நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்திருக்கலாம். நல்ல மனம் வைத்திருப்பது முக்கியம். ஆனால் யாரை எவ்வளவு நம்ப வேண்டும் என்பதும் அதைவிட முக்கியமான ஒன்றாகவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனாலேயே நீங்கள் எதையும் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களின் நன்மைகள் என்பதை தேடிக் கொடுக்கும். நீங்கள் மனிதர்களின் மனதை மதிக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் அவர்கள் உங்களை மதிப்பார்களா என்று பார்க்க வேண்டும். உங்களை மதிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நீங்கள் மதிப்பை கொடுங்கள். அனைவரிடமும் தேவையில்லாமல் மதிப்பை கொடுத்து ஒரு அவமானத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பரிசாக வாங்கக்கூடாது என்பதை இந்த ஒரு காலகட்டத்திலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல மனிதர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றங்கள் மட்டும்தான் அதிகமாகவே கிடைத்திருக்கும். அது ஒரு பாடத்தையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். பணத்தை விட மனிதர்களை அதிகம் நம்பியதால் ஏமாற்றங்களை சந்தித்த ஒரு நபர்களும் நீங்களாகவே தான் இருப்பீர்கள். அந்த இழப்புகள் பணத்தை மட்டும் கிடையாது, மனிதர்களை அளந்து நம்ப வேண்டும் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பாடத்தை போல நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். அளவுக்கு அதிகமாக எதை எடுத்தாலும் அது ஆபத்தில் போய்தான் முடிந்துவிடும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். பொருள் வசதியை விட மனிதர்களையும் உறவுகளையும் தான் நீங்கள் பெரிய ஒரு சொந்தமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மதித்த ஒரு விஷயங்கள் நிச்சயமாகவே உண்டு. ஆனால் பணத்தை விட மனிதர்களை அதிகம் நம்பியதன் விளைவாக நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களும் இழப்புகளும் மிக அதிகமாகவே மாறியிருக்கும். பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். பணம் போனால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் மனிதர்களை இழக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்ததற்கு மாறாக அந்த மனிதர்களை உங்களை ஏமாற்றிய போதுதான் உங்களுடைய கணக்கு மாறியே போயிருக்கும். ஆனால் இனிமேல் யாரையும் கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பக்கூடாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் போட்டு புரிந்து வைத்துக் கொள்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்ல ஒரு மாற்றங்கள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அளந்து தான் பழக வேண்டும் என்ற பாடத்தை இந்த இழப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நண்பர்களிடத்தில் ஆதரவுகள் மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்து உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திவிடும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே மாறிவிடும்.
செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே இப்பொழுது மாற்றப் போகிறது. வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே இப்பொழுது மாறிவிடுவீர்கள். விவசாய பணிகளில் ஆதாயங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கப் போகிறது. துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணைகள் என அனைத்து இடங்களிலும் இருந்து ஒரு ஆதரவு என்பது நிச்சயமாகவே கிடைக்கப் போகிறது. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது தேவையில்லாத ஒரு ஆபத்து ஒன்று ஏற்பட போகிறது. தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே அமைய போகிறது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மறைந்திருந்த அதிர்ஷ்டங்களும் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. நம்மிடம் இருந்த அதிர்ஷ்டம் எல்லாம் போய்விட்டதே என்று வருந்திய காலங்கள் இப்பொழுது முடிந்து விட்டது என்று நீங்களே உணரவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களை விட்டு தள்ளி போன அதிர்ஷ்ட தேவதை மீண்டும் உங்கள் பக்கம் முழுமையாக திரும்ப போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரை நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடையான நிலைமைகளானது மாறி இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய ஒரு யோகங்களானது வெடித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகளும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலத்தையும் நாட்களையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பாருங்கள். அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். கை நழுவி போன நல்ல வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வந்து உங்களின் வாழ்வில் பெரும் ஒரு திருப்பு முனைகளை ஏற்படுத்தி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. சில நேரங்களில் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நம்மை விட்டு விலகியதாகவே தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் விஷயங்கள் தாமதமாகவே நடக்கும். வாய்ப்புகள் அருகில் வந்து விலகும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காலங்கள் நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காலங்கள் உங்களை சோதித்தது மட்டும் கிடையாது, உங்களை தயார்படுத்தியும் இருக்கும் என்பதை நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்காரங்களை அதிர்ஷ்டம் என்பது முயற்சி இல்லாமல் வரக்கூடிய ஒன்று கிடையாது. உங்களுடைய முயற்சிகளோடு சேரும் பொழுதுதான் அது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நண்பர்களிடத்தில் ஆதரவுகள் மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்து உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திவிடும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே மாறிவிடும். செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே இப்பொழுது மாற்றப் போகிறது. வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே இப்பொழுது மாறிவிடுவீர்கள். விவசாய பணிகளில் ஆதாயங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கப் போகிறது. துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணைகள் என அனைத்து இடங்களிலும் இருந்து ஒரு ஆதரவு என்பது நிச்சயமாகவே கிடைக்கப் போகிறது. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது தேவையில்லாத ஒரு ஆபத்து ஒன்று ஏற்பட போகிறது. தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே அமைய போகிறது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மறைந்திருந்த அதிர்ஷ்டங்களும் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது.
நம்மிடம் இருந்த அதிர்ஷ்டம் எல்லாம் போய்விட்டதே என்று வருந்திய காலங்கள் இப்பொழுது முடிந்து விட்டது என்று நீங்களே உணரவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களை விட்டு தள்ளிப்போன அதிர்ஷ்ட தேவதை மீண்டும் உங்கள் பக்கம் முழுமையாக திரும்ப போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரை நீங்கள் தொட்ட காரியங்கள்